டேய், நான் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சீனியர்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்தியே. ஆமா, நீ கூட நம்பிட்டியே. ஓகே, நம்பாம நானே எங்கள் வீட்டில் சேர்த்து விட்டான்னு வெறுப்பில் வந்துட்டு இருந்தா. அந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரிலல. நம்ம கேன்டீனு, அரியரு, கிளாஸ் கட் அடிச்சது எல்லாம் இன்னைக்கு நடந்த மாதிரி. நீயும் நாளைக்கு சென்னை போயிடுவ, அப்புறம் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். விட்றா, லைஃப்ல எல்லாருக்குமே அடுத்த ஒரு ஸ்டேஜ் தான், சீக்கிரம் சரியாயிடும். ஒன்னாவே இருந்துட்டோமா, சடனா நீ இல்லைன்னா பயமா இருக்கு. லூசு, டிஸ்டன்ஸ் வந்தா பிரியறதுக்கு லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்டா. நம்ம என்னதான் பார்த்துக்கலனாலும் பேசிக்கலனாலும் நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான்டா அப்பயும் இருப்போம். சத்தியமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா? சரி, இரு வரேன். பாரு, என்னடா அது? ஆறா டேய், எப்படா அது? அப்பயே எழுதுனேன். மச்சான் வாழ வருதுடா. தெரிஞ்ச உரிச்சிரு மாப்ள கேண்டீன் போவாங்க. டேய் மச்சான் 4 பேப்பர்ல துப்பிக்கிச்சுடா. டேய் போ பாத்ரூம்ல போட்டு வெளுக்குறாங்கடா. மச்சான் நான் ஓடி வா டைம் ஆயிட்டடா. நான் மே கெட் இன் மேம். மச்சான் ஃபர்ஸ்ட் இயர் போறீங்களா வரவேண்டா. ரெஸ்ட் போலாம் வாடா. இதெல்லாம் எப்படா பண்ண? அது தெரிஞ்சதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. டேய் சரி, லாஸ்ட் பேஜ் வரேன். எங்கே போனாலும் லாஸ்ட் பெஞ்சில் என் பக்கத்தில் என் கூடவே உட்காந்து என் ஃப்ரெண்டை மட்டும் எப்பயுமே மறக்க மாட்டேன். அது வச்சிரும் போலேடா. சரி சரி, நீ அழாத. நீ அழுத நாளைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். நம்மளும் நம்ம காலேஜ் லைஃப்பில் நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸை எப்பயுமே மிஸ் பண்ணுவோம்ல. என்னதான் சொன்னாலும் அது ஒரு காலம்.